நாம நினைக்கிறோம், இந்த விஷயம் நமக்கு கிடைச்சுச்சுன்னா ஹேப்பியா இருப்போம் அப்படின்னு. புது பைக் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும். அது கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு சில நாட்கள், வாரங்கள் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போயிட்டு, லைஃப் மறுபடியும் நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொன்னு மேல ஆசை வரும். ஜிம் த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஓடுறீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க. பட் சேம் பிளேஸ்ல தானே இருக்கீங்க. அதே மாதிரி தான் லைஃப்லயும். இங்க எல்லாமே டெம்பரரி ஹேப்பினஸ் தான். ஏன்னா நம்ம பிரெயின் ஒரு டேஞ்சரஸான மெஷின். அது ஈஸியா அடாப்ட் ஆயிடும். நேத்து நீங்க ஆசைப்பட்டது, இன்னைக்கு நார்மலா இருக்கும். நாளைக்கு அது போர் அடிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அன்ஃபர்கெட்டபிள் மெமரி. லைஃப்ல முதல் தடவ சேலரி வாங்குறப்போ, அன்ஃபர்கெட்டபிள் ஹேப்பினஸ்ஸா இருக்கும். அது 1000மோ, 5000மோ. 5வது, 6வது சேலரி வாங்குறப்போ, அது நார்மல் ஆயிடும். அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு போய் கேட்டோம்னா, "இங்க எப்படி சர்வை பண்றது?" அப்படின்னு கேட்பாங்க. ஆக மொத்தம் ப்ராப்ளம் மனியோ, சக்சஸோ கிடையாது. ப்ராப்ளம் நம்ம பிரெயின் தான். ஏன்னா நம்ம பிரெயின் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக டிசைன் பண்ணப்படல. அது சர்வைவலுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதனால தான் சில ரிச் பீப்பிள்ஸ் கூட எம்ப்டியா ஃபீல் பண்ணுவாங்க. கோல் அச்சீவ் பண்ண அப்புறம் கூட ஃபுல்ஃபில்மென்ட் இருக்காது. பிகாஸ் ஹாப்பினஸ்ன்றது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல. இட்ஸ் அடாப்டேஷன் சைக்கிள். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, லைஃப்ல நமக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இருங்க. ப்ராசஸ என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் குரோத் மைண்ட் செட்டோட இருங்க. ஹாப்பினஸ்ன்றது ஃபியூச்சர்ல இல்ல. இட்ஸ் அவேர்னஸ் இன் த பிரசன்ட். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.